ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக நிர்வாகிகளை வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய சாவல்பூண்டி சுந்தரேசன் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய வடக்கு பகுதியினுடைய செயலாளர் சிவானந்தம் அவர்களை, தணிக்கை குழு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கு பிச்சாண்டி அவர்களை, மாவட்ட அவைத்தலைவர் வேணுகோபால் அவர்களை, இயக்கத்தினுடைய முன்னோடி அண்ணன் பேசு திருவேங்கடம் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி அவர்களை, சேகரன் அவர்களை, நல்லதம்பி அவர்களை, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சங்கம் ஜி குமார் அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டி ராஜா அவர்களை, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வீரபத்திரன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முத்தையன் அவர்களை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த முகமது அலி அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அம்பேத் வல்லவன் அவர்களை, செல்வம் அவர்களை, இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்த ரேணு அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த கலிமுல்லா அவர்களை, திராவிடர் கழகத்தை சார்ந்த காமராஜ் அவர்களை, தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த சசிகுமார் அவர்களை, விவசாய தொழிலாளர் கட்சியை சார்ந்த பொன்முடி அவர்களை, மனிதநேய ஜனநாயக கட்சியை சார்ந்த காஜா ஷெரீப் அவர்களை மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை, நண்பர்களை, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய்மார்களை, இளைய சமுதாயத்தினுடைய எண்ணரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் CN அண்ணாதுரை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 1957ஆம் ஆண்டிலிருந்து முதலாக குளித்தலை தொகுதிகளே நின்று வென்று, அதை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவாரூர் சட்டமன்ற தொகுதிகளே வென்று, நின்ற நேரங்களில் ஒரு முறை கூட தோல்வியை சந்திக்காத வெற்றி 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 என்ற அந்த இலக்கை தொடர்ந்து பெற்ற நம்முடைய தலைவர் நின்று வென்ற சின்னம்தான் உதயசூரியன். அந்த உதயசூரியன் சின்னத்தில் உங்களிடத்திலே நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திருவாரூர் நகரத்தில் தெற்கு வீதியில் ஒரு பள்ளி மாணவனாக 14 வயதில்
நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை காத்திட வேண்டும் என்ற அந்த ஒரே உணர்வோடு தன்னுடைய கரத்திலே தமிழ் கொடி ஏந்தி புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய அந்த கொடியினை ஏந்தி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற முழக்கத்தோடு ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவே என்று போர்ப்பரணி பாடிய அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 95ஆம் ஆண்டு வரையில அந்த தமிழ் கொடியை பட்டொலி வீசி பறக்க வைத்த ஒரு மாபெரும் தலைவர் நின்று வென்ற சின்னம்தான் உதயசூரியன். அந்த உதயசூரியன் சின்னத்திலே உங்களிடத்திலே நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன். கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு என்னுடைய சுற்றுப்பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பயணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவரை ஈண்டெடுத்த திருவாரூரில் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்தில், அதைத் தொடர்ந்து தஞ்சை நாடாளுமன்றத்தில், அதற்கு பின்னால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில், அதற்கு பின்னால் நேற்றைய தினம் காலையிலே சேலத்திலே, மாலையிலே தருமபுரியிலே, இன்று காலையிலே தருமபுரியிலே முடித்துவிட்டு மாலையிலே இந்த திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அருணை என்று சிறப்போடு அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களாக இருக்கக்கூடிய உங்களை நான் மகிழ்ச்சியோடு சந்திக்க வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு என்பது மட்டுமல்ல, பெருமையோடு, பூரிப்போடு, புலங்காகித உணர்வோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் திருவண்ணாமலை என்பது திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் தேர்தல் வெற்றியை கட்டியம் கூறிய இடம்தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கழகம் தேர்தல் களம் காண்பதற்கு முன்பாகவே கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பாசத்திற்குரிய ஒரு நண்பராக விளங்கிய மதிப்பிற்குரிய திரு பாவு சண்முகம் அவர்கள் இதே திருவண்ணாமலையில நகரமன்ற தலைவராக வெற்றி பெற்று அந்த பெருமைக்குரிய நகரம்தான் இந்த திருவண்ணாமலை நகரம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1957 தேர்தல் களத்திலே நிற்கலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநில மாநாட்டில் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இடையிலே ஒரு பெட்டியை வைத்து உங்களுடைய கருத்துக்களை அதில் எழுதி போடுங்கள், தேர்தலிலே நிற்கலாமா வேண்டாமா என்ற ஒரு வேண்டுகோளை அவர் எடுத்து வைத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்ற அங்கு திரண்டிருந்த மக்கள் வாக்களித்தார்கள், எழுதி போட்டார்கள். அதில் அதிகமான பேர் நிற்க வேண்டும் என்று அதில் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்திலே நின்றார்கள். முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் 57ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் நின்றபோது 15 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். சட்டமன்றத்திற்குள்ளே முதலாக நுழைந்தோம். அந்த 57ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே 15 பேர் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அதில் இடம்பெற்றிருந்தவர்கள் அறிஞர் அண்ணா,
தலைவர் கலைஞர் அவர்கள், நம்முடைய பேராசிரியர் பெருந்தகைவர்கள், ஆக இந்த 3 பேர் உள்ளிட்ட 15 பேர் வெற்றி பெற்றோம். அன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அந்த தேர்தலோடு நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலும் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேர் கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றார்கள். ஒருவர் சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத் அவர்கள். உங்களுடைய ஆரவாரத்தை நான் உணர்கிறேன். உங்களுடைய முகத்திலே காணக்கூடிய அந்த மலர்ச்சியை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் ஒன்றை நான் உறுதியோடு சொல்ல விரும்புவது, 40 தொகுதிகளில் வெற்றி பெறுகிற நேரத்தில் இந்த திருவண்ணாமலை தொகுதிகளை தான் அதிகமான அளவிற்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெறப் போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை, அதை நீங்கள் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக 40 தொகுதிகளில் மட்டுமல்ல, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகள் மட்டுமல்ல, இடைத்தேர்தல்கள் 18 இடங்களில் நடைபெறுகிறது. ஆக அந்த 18 இடங்களிலும் முழுமையாக வெற்றி பெற்று 100க்கு 100 வெற்றி 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 என்ற அந்த இலக்கை நாம் அடையவிருக்கிறோம். உடன்பிறப்பே என்று நம்மையெல்லாம் உணர்வோடு உறவு முறையில அழைத்துக் கொண்டிருந்த நம்முடைய தலைவர் கலைஞருடைய நினைவை எண்ணி அதை சுமந்து கொண்டு நான் உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திருவாரூர்காரரான நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திருவண்ணாமலையை ஒருபோதும் பிரித்து பார்த்தது கிடையாது. 2 ஊர்களும் சைவ பெருங்கோவில்கள் கொண்ட ஊர்கள் என்பதால் அல்ல, திருவாரூரை போல திருவண்ணாமலையும் திமுக கழகத்தினுடைய கோட்டை என்ற அந்த காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் திருப்பு முனையாக 1963ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவண்ணாமலை தொகுதியினுடைய இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். அப்பொழுது தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைந்து விட்ட காரணத்தால் 63ஆம் ஆண்டு இந்த திருவண்ணாமலையில் இடைத்தேர்தல் வந்தது. ஆளுங்கட்சி காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்போடு ஈடுபடுகிறார்கள். முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரையிலே முகாமிட்டு தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து, உன்னுடைய தலைமையில நீ அங்கு களம் அமைத்து தேர்தலிலே வெற்றி பெற்று வா என்று உத்தரவிட்டு அனுப்பி வைக்கிறார்கள். கலைஞர் வருகிறார், பொறுப்பேற்கிறார், பணியாற்றுகிறார், வெற்றி பெறுகிறார். அன்றைக்கு ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை எதிர்த்து நாம் வெற்றி பெறுகிறோம். பாவு சண்முகம் அவர்கள் அன்றைக்கு அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஆக ஆளுங்கட்சியை வீழ்த்தி அன்றைக்கு வெற்றி கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வெற்றியை கொண்டாடிட வேண்டும் என்று அண்ணா முடிவெடுத்து ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டம், அப்பொழுது வடார்காடு மாவட்டம் முழுவதும் வெற்றி விழா கூட்டங்கள் நடக்கிறது. அந்த கூட்டங்களில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வரலாறு. ஆக 63
திருவண்ணாமலை தந்த வெற்றிதான் 67 தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றமே உருவாகி இருக்கிறது என்பது வரலாறு. 67 ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம் அமைத்த ஊர்தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக அந்த நிலையில அந்த உரிமையோடு உணர்வோடு அந்த பெருமையோடு அந்த வரலாற்றை பின்னணியிலே பெற்றிருக்கக்கூடிய அந்த இருமாப்போடு நான் உங்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக மத்தியில ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்திட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய கழக வேட்பாளர் அருமை நண்பர் சி.என். அண்ணாதுரை அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். அண்ணாதுரை அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் யார், எப்படிப்பட்டவர்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அமைச்சர் பதவியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர். அது மட்டுமா, ஜெயலலிதா அவர்களால் அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர், கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர். அவரைத்தான் அதிமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய பதவியை பறித்தால் மட்டும் போதாது, அவரை கைது செய்து சிறையில் அடைத்திட வேண்டும் என்று சொன்னவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை விட்டார். அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்திய இப்பொழுது ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதுதான் காலத்தினுடைய கொடுமை. நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசு அதிகாரி, வேளாண் துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அரசு அதிகாரி முத்துக்குமாரசாமி, அவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார். அது சாதாரண தற்கொலை அல்ல. அதனுடைய பின்னணி என்ன? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உத்தரவிடுகிறார். ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் அந்த அதிகாரிக்கு உத்தரவிடுகிறார், நான் சொல்லுகிற அந்த நபருக்கு உடனடியாக அந்த பொறுப்பை வழங்கிட வேண்டும். சட்டத்தை மீறி, விதிமுறைகளை மீறி நீங்கள் அந்த பொறுப்பை, அரசு வேலையை அவருக்கு வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். குறிப்பிட்ட அளவிற்கு நீங்கள் பணத்தை வசூலித்து எனக்கு தர வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார், எச்சரிக்கிறார். இல்லை என்று சொன்னால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். அதற்கு பயந்த அந்த அரசு அதிகாரி வேறு வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார். ரயிலுக்கு முன்னால் போய் விழுந்து அந்த உடல் இரண்டாக பிளந்து தற்கொலை செய்து கொண்ட கொடுமை நடந்துச்சா இல்லையா? இந்த பிரச்சனை பூதாகரமாக வெளியிலே வருகிறது. அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். நான் இல்லைன்னு மறுக்கல, மறுத்தார். முதல்ல மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார், சிபிசிஐடி விசாரணை நடத்தினார். அதிகாரி முத்துக்குமாரசாமியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது. 306 சட்டப்பிரிவு, கூட்டு சதையில் ஈடுபட்டதாக 120B பிரிவு, லஞ்ச ஊழல் சட்டப்பிரிவு 7 ஆகிய பிரிவுகளின் கீழ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செஞ்சு அவரை சிறையில் அடைத்தார்கள். இதெல்லாம் திமுக ஆட்சி நடந்தப்ப அல்ல, வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு செஞ்சிட்டாங்க என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா திமுக ஆட்சி அல்ல, அதிமுக ஆட்சி. ஜெயலலிதா முதலமைச்சர், அவர்தான் இன்றைக்கு
ஆளுங்கட்சியினுடைய அதிமுகவினுடைய நம்ம எதிர்க்கிற வேட்பாளர். இது மாதிரி ஆட்களைத்தான் எடப்பாடிக்கு ரொம்ப பிடிக்கும். பாம்பின் கால் பாம்பரியும் என்பது பழமொழி. அதுபோல வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அல்ல, அக்னி கிருஷ்ணமூர்த்தி. அவரை தோல்வி அடைய செய்வது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு ஓட்டு கூட விழுந்து விடக்கூடாது. அப்படி விழுந்து விட்டால் இந்த மக்களுக்கு அவமானம். அவரை வேட்பாளராக அறிவித்திருப்பதே இந்த நாட்டுக்கு அவமானம். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். பிரச்சாரம் இப்பொழுது களை கட்டி இருக்கிறது, சூடு பிடித்திருக்கிறது. ஒரு பக்கத்தில் நாம் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், மக்களை திரட்டி நடத்துகிறோம், மக்களிடத்திலே சொல்லுகிறோம், விளக்கங்களை விரிவாக சொல்லுகிறோம், ஆதாரத்தோடு சொல்லுகிறோம். இன்னொரு புறத்தில் ஆளுங்கட்சி, அது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே புறப்பட்டு இருக்கிறார். கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களும் சேர்ந்து பிரச்சாரத்தில் இப்பொழுது ஈடுபடுகிறார்கள். நேற்றைக்கு பெரியய்யா நம்முடைய சென்னையில பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? வறுமையை ஒழிப்பதற்கு நல்ல பல திட்டங்களை அதிமுக ஆட்சி செய்து வருகிறது. யார் சொன்னது? பெரியய்யா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். வறுமையை ஒழிப்பதற்கு நல்ல பல திட்டங்களை அதிமுக செய்து வருகிறது என்று பிரச்சாரத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். யாருடைய வறுமையை ஒழிச்சிருக்கு? ஒருவேளை பெரியய்யா சின்னையாருடைய வறுமையை ஒழிச்சிருக்கலாம். 10 ஆண்டு தலைமுறைக்கு வறுமுறையை ஒழிச்சு. 10 ஆண்டு தலைமுறை. ஆக 10 ஆண்டு தலைமுறை வறுமை ஒழிச்சுக்கிட்டீங்களே, அதுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு நேரத்தில் திமுகவை பார்த்து வன்முறை கட்சி என்று இன்றைக்கு அவர் பேசுகிறார், பெரிய பேசுகிறார். வன்முறைக்கு அடையாளமே பாமக தான். நான் சொல்லல, சத்தியமா நான் சொல்லல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலே விளக்கமாக விரிவாக பேசியிருக்கிறார். ஒரு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து அதிலே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி மகாபலிபுரத்தில் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டை சுட்டி காட்டி என்னென்ன நடந்தது என்பதை ஆதாரத்தோடு எடுத்து சொல்லி, வன்முறைக்கு அடையாளம் தான் பாமக, பாமகவுடைய மறுபெயர் தான் வன்முறை என்று பேசியது நான் அல்ல, ஜெயலலிதா. ஆக வன்முறைக்கும் பெரியாவுக்கு சம்பந்தம் இல்லை என்று அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறாரா? சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சண்முகத்தை போய் கேளுங்க, வன்முறைக்கும் பாமகவுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் இப்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஸ்டாலின் திமிராக பேசுகிறார், நான் திமிராக பேசுகிறேன் என்று எடப்பாடி பிரச்சார கூட்டத்தில் போய் பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்களையே நீங்கள் கடவுள்னு சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் ஏன் பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை பல முதலமைச்சர்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் பார்த்திருக்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத முதலமைச்சர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா தான் தான் கடவுள்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் உண்டுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். இதை விட திமிரு வேற யாருக்கு வேணும்? இதை விட ஆணவம் வேற யாருக்காவது வந்துருமா? நான் கேட்கிறேன், முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியை பார்த்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து சின்னையா சொன்னார டயர் நக்கிங்கன்னு, டயர் நக்கிறவங்கன்னு சொன்னது நான் சொல்லல.
இப்படியெல்லாம் சொல்வதற்கு எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கற்றுத்தரல. இதை விட கேவலம் என்ன? இது தரமான பேச்சா? எடப்பாடிக்கு எதை பற்றியாவது பேசுவதற்கு கொஞ்சம் அறிவாவது இருக்கா? நான் சொல்லல, சத்தியமா சின்னையா சொன்னது. அத்தோடு அவர் விடல. என் வளர்ப்பு சரியில்லையா? யார் சொல்றார்? எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலினுடைய வளர்ப்பு சரியில்லை என்கிறார் எடப்பாடி. என் வளர்ப்பை பத்தி நாடே தெரியும். 15 வயசுலேயே நான் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவன். 15 வயசுல அரசியலுக்கு வந்தவன். கொலை வழக்கிற்காக ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சு போய் அரசியலுக்குள் வந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவன் நான் அல்ல. சசிகலாவுடைய காலில் விழுந்தல்ல, தவழ்ந்து மண்புழு போல தவழ்ந்து தரையை நக்கி கொண்டிருக்கக்கூடிய பரம்பரையில் வந்தவன் நான் அல்ல. என்னுடைய வளர்ப்பை பற்றி பழனிசாமிக்கு பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கு, அருகதை இருக்கு, அந்த தகுதி இருக்கு? நான் கேட்கிறேன். வளர்ப்பு சரியில்லையா? இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பொள்ளாச்சியில பொல்லாத ஆட்சிக்கு உதாரணம் பொள்ளாச்சி. இளம்பெண்கள் 200க்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்களே. அவர்களை வச்சு மிரட்டி அச்சுறுத்தி வீடியோ எடுத்து பணம் பறிக்கிறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது ஏறக்குறைய 7 வருஷமாக 7 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியினுடைய துணையோடு காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா இல்லையா? ஆக இப்படிப்பட்ட கொடுமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காரில் அந்த பெண்களை கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற போது ஒரு பெண் அதிலிருந்து தப்பித்து கார் கதவை திறந்து கீழே குதித்திருக்கிறார். குதித்த இடத்திலேயே அவர் இறந்து போயிருக்கிறார். அப்பொழுது காரில் அந்த அமைச்சருடைய மகன் இருந்திருக்கிறார் என்ற செய்திகள் தெளிவாக வெளியில வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு ஆளுங்கட்சி மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை கைகொட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் தயவு கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்திருக்கு. என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுகவை சார்ந்த போஸ் என்பவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு அந்த பணியில் இருந்தபோது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார். ஆனால் அந்த தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் அது இடைத்தேர்தலாக நடந்தது. அந்த இடைத்தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் அவர் வெற்றி பெற்றது பிரச்சனைக்குரியதாக நீதிமன்றத்திற்கு போச்சு. என்ன அந்த பிரச்சனை? அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போலோ மருத்துவமனையில். அவர்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். ஆக வேட்பாளரை அறிவித்து விட்டது அந்த கட்சி. ஆனால் சின்னத்தை ஒதுக்குகிற நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைவரோ அல்லது பொதுச் செயலாளரோ கையெழுத்து போட்டு அந்த படிவத்திலே கையெழுத்து போட்டு தரணும். உதயசூரியன் சின்னத்தை எங்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் ஒதுக்கணும் என்று தேர்தல் கமிஷனுக்கு ஒரு படிவத்தில் பூர்த்தி செஞ்சு அதுல பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரோ அல்லது தலைவராக இருக்கக்கூடியவரோ அல்லது யார் கையெழுத்து போட வேண்டும் என்று விதிமுறையில் இருக்கோ அந்த அடிப்படையில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கையெழுத்து போடணும். அவரால் கையெழுத்து போட முடியல, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற காரணம் வெளியிலே வருகிறது. பிறகு என்ன நடந்துச்சு? கை நாட்டு, கட்டை விரல்ல கை நாட்டு போடப்பட்டிருக்கு.
அந்த தொகுதியிலே நம்முடைய கழகத்தின் சார்பில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்த டாக்டர் சரவணன் அவர் நீதிமன்றத்தை நாடினார். தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த வாதம் என்னவென்று கேட்டால், முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கை நாட்டு அல்ல அது, ஆகவே நாங்கள் சந்தேகப்படுகிறோம், ஆகவே இதை விசாரித்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு தர வேண்டும், அவரை எம்எல்ஏ பதவியிலிருந்து செல்லாது என்று அறிவிக்கணும் என்று நம்முடைய வேட்பாளராக நின்ற டாக்டர் சரவணன் நீதிமன்றத்தை நாடினார். வழக்கு நடந்துச்சு, நீண்ட நாட்கள் நடந்துச்சு. நடந்ததற்கு பிறகு நேற்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு தெரியுமா? ஆக இது ஜெயலலிதாவுடைய கை நாட்டு அல்ல, கைரேகை அல்ல. ஆக இதை எப்படி தேர்தல் கமிஷன் அனுமதித்தது? உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு தருகிற போது இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் ராஜேஷ் லகானி IAS, அவருடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார்கள், மவுத் பீஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி, அதிமுகவுடைய ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுழலாக அந்த IAS அதிகாரி செயல்பட்டு இருக்கிறார் என்று உயர்நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வெளியில் வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் நடந்த நேரத்திலேயே ஜெயலலிதா உண்மையிலே உயிரோடு இருந்தாரா என்ற அந்த சந்தேகம் இப்ப வருதா வரலையா? ஆக அதனால்தான் நான் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிறேன், முறையான விசாரணை வேண்டும். இதே OPS கூட சொன்னார். எப்ப சொன்னார் தெரியுமா? தாம் பதவி போன உடனே சொன்னார். ஜெயலலிதா மறைந்து போன உடனே யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள்? OPS, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை. அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய என்னை பார்த்து சிரித்தார். அதற்காக அவர் பதவி எடுத்தாங்க. அப்படித்தான் சசிகலா சொன்னாங்க. அதற்கு பிறகு சசிகலாவே முதலமைச்சராக வரப்போவதாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்கணும். நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேதி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று கருதி அத்தனை பேருமே அவர்கள் சிறைபிடித்து கூவத்தூரில் கொண்டு போய் அடைச்சு வச்சாங்க. அப்படி அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வருது. உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள், எனவே அவருக்கு தண்டனை தேவையில்லை. ஆனால் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆக இவர்களுக்கு தண்டனை உண்டு, 4 வருஷம் என்று தீர்ப்பு வந்தாச்சு. அப்படி தீர்ப்பு வந்ததற்கு பிறகு உடனடியாக அவர் சிறைக்கு போய் ஆஜராகணும், சிறையில் போய் இருக்கணும். முதலமைச்சர் பதவிக்கு உட்கார போகக்கூடிய ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு செய்தி. உடனடியாக யாரை முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அப்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா காலில் விழுந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். ஆனா சசிகலாவினுடைய காலில் தவழ்ந்த மண்புழு மாதிரி தவழ்ந்து விழுந்த ஒருவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் பதவிக்காக. அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அடுத்த நாளே புறப்பட்டாரு யார்? OPS, துணை முதலமைச்சர், இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். முதலமைச்சர் பதவி பறிச்ச உடனே அவர் போனார் எங்க? தன்னுடைய அம்மாவுடைய நினைவிடத்துக்கு. அந்த சமாதி முன்னாடி போய் உட்கார்ந்து 40 நிமிஷம் தியானம். தியானம் மட்டும் இல்ல, ஆவியோடு பேசினார். அம்மா, உங்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு.
ஆக இதற்கு முறையான விசாரணை தேவை. என்னுடைய பதவியை பறிச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துட்டாங்க. சசிகலா பெங்களூர் சிறைக்கு போயாச்சு. எனவே எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய மரணத்தில் மர்மருக்கு சிபிஐ விசாரணை தேவை என்று அங்கே பேசினாரா இல்லையா? பத்திரிகை நபர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அதற்கு பிறகு அவரை சரி செஞ்சது யாரு? மோடி. பிரதமர் வேலையை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து வேலை பண்ணிருப்போம். ஆக அந்த வேலையை செஞ்சு சேர்த்து வச்சு அதற்கு பிறகு துணை முதலமைச்சராக இந்த பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், இதை நாங்களும் சொன்னோம். விசாரணை முறையாக நடத்திட வேண்டும் என்று தொடர்ந்து சொன்னோம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு வெளிப்படுத்துகிறதா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன், இறந்தது யாரோ குப்பனோ சுப்பனோ அல்ல, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர். அதுல மர்மம் இருக்கு. முதலமைச்சராக இருந்து மறைந்த தலைவர்கள் அண்ணா, மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அவர்கள் மறைந்தார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அரசு தரப்பின் சார்பில் தலைமைச் செயலாளரோ அல்லது சுகாதாரத்துறை செயலாளரோ அல்லது அன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர், அவர்கள் தான் வெளியிலே வந்து செய்தி சொல்லணும். அப்படித்தான் சொன்னார்கள். அண்ணா அடையாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அப்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் சாதிக் பாட்ஷா அவர்கள் வந்து தெளிவாக சொன்னாரா இல்லையா? காலையிலே ஒரு செய்தி, மாலையிலே ஒரு செய்தி, என்ன உடல்நலம், என்ன மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுது, எந்த நிலையில் இருக்கிறார் சொல்லப்பட்டுச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சராக அப்போலோ மருத்துவமனையில உடல் நலிவுற்ற நிலையில ஆபத்தான கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டர் யார்? HV அண்டே அவர்கள், டாக்டர். அவர் வந்து தொடர்ந்து செய்தி சொல்லலையா? நான் கேட்கிறேன், ஜெயலலிதா முதலமைச்சராக தானே அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்றைக்காவது ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரோ தலைமைச் செயலாளரோ அல்லது ஹெல்த் செக்ரட்டரியோ சுகாதாரத்துறை செயலாளரோ வந்து ஆதாரத்தோடு என்னென்ன செய்திகள் என்று தொடர்ந்து சொன்னார்களா? கிடையாது. சொன்னார்கள் யார்? பார்க்காதவங்கலாம் வெளியில் வந்து சொன்னாங்க. அந்த அறைக்கே போகாதவங்கலாம் வெளியில் வந்து சொன்னாங்க. அந்த மாடி பக்கமே எட்டி பார்க்காதவங்களாம் வந்து வெளியில சொன்னாங்க. அம்மா நல்லா இருக்கிறாங்க, டிவி பார்த்தாங்க, ஜூஸ் குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, 1 கோடிக்கு சாப்பிட்டாங்க. சொல்லலையா? நான் ஏதோ எட்டு கட்டி சொல்றேன் நீங்க நினைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கலாம். ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி விசாரித்துக் கொண்டிருக்கலாம். அது ஒரு நாடகம். ஊரை ஏமாற்ற, நாட்டு மக்களை ஏமாற்ற. அதனால்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது உண்மை வந்துடுச்சா இல்லையா? கையெழுத்து இல்ல, கை நாட்டு இல்ல, அது அவருடைய கை நாட்டும் கிடையாது என்று உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வெளிப்படையாக இன்றைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரிகிறது? மூடி மறைக்கிறாங்க. நமக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கலாம். கொள்கை ரீதியில, லட்சிய அடிப்படையில், அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம். அது வேறு. ஆனால் முதலமைச்சர் மறைந்திருக்கிறார். எனவேதான் நான் தொடர்ந்து சொல்லுகிறேன், இந்த திருவண்ணாமலையிலே நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் சொல்லுகிறேன், ஆட்சிக்கு வருகிறோம், வந்ததற்கு பிறகு திட்டங்களை தீட்டுகிறோம், பிரச்சனைகளை தீர்க்கிறோம், மக்களுக்கு வேண்டிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற முயற்சிகளை ஈடுபட போகிறோம். அது ஒரு பக்கம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னொன்று முக்கியமானது,
இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது. அதை முழுமையாக கண்டுபிடித்து அதற்கு யார் உடந்தையாக இருந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவது மட்டுமல்ல, அதற்குரிய தண்டனையை அத்தனை பேரையும் சிறையில் கொண்டு போட்டு அடைத்து வைப்பதுதான் இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலையாக இருக்கும் என்று நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். நாம மகிழ்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் இல்லையோ, அதிமுகவை சார்ந்த உண்மையான தோழர்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவார்கள். இதுதான் உண்மை. ஆக நான் மீண்டும் தெரிவிக்க விரும்புவது, அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம். 18 தொகுதியினுடைய இடைத்தேர்தல்கள் 21 தொகுதிகளுக்கு வந்திருக்கணும் நியாயமாக. இப்ப நேற்றைக்கு சூறு அது காலியாக இருக்கிறது என்று முறையாக அறிவிப்பு வந்தாச்சு. இன்னும் 2 நாளில் தெரியும். உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை இருக்கு. ஆகவே 22 தொகுதிகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட நிலை வருகிற போது நான் உறுதியோடு சொல்லுகிறேன், 22க்கு வந்தாலும் சரி அல்லது 18ஓடு வரக்கூடிய நிலை வந்தாலும் சரி, 100க்கு நாம் வெற்றி பெறுகிற போது நிச்சயமா உறுதியா தமிழ்நாட்டிலே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆக அதை எதிர்நோக்கி நம்முடைய கடமையை நாம் ஆற்றிட உறுதி எடுத்துக் கொண்டாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் தேர்தல் அறிக்கையை கடந்த 20ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையில் நாம் சில உறுதிமொழிகளை, சில வாக்குறுதிகளை மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதில் முக்கியமாக சிலவற்றை மாத்திரம் தலைப்புச் செய்தியாக சுருக்கமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் அதை படித்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கரும்பு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் கரும்புக்கு கூட்டுறவு, அரசு மற்றும் தனியார் ஆலைகள் 100 நாட்களுக்குள் பணத்தை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள தொகையை குறிப்பிட்ட காலவரம்பிற்குள் வழங்கிட வழிவகை செய்து தரப்படும். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டம் கொண்டு வரப்படும். பெண்கள் தாய்மார்கள் நீங்க தான் கரவொலி எழுப்பணும். 33% உள்ளாட்சி துறையிலும் உள்ளாட்சி அமைப்பில் மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் அந்த உறுதிமொழியை அறிக்கையில நாம் எடுத்துக்காட்டி இருக்கிறோம். நாடு முழுவதும் 50 லட்சம் மகளிர் மக்கள் நல பணியாளர்கள் நியமிக்க வழிவகை செய்து தரப்படும். சமையல் கேஸ் சிலிண்டர் விலை பழைய நிலைக்கு மாற்றி விலை குறைப்பு செய்யப்படும். கிராமப்புற பெண்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு வட்டியில்லா கடனாக 50,000 ரூபாய் வழங்குவதற்கான வழிவகையை ஏற்படுத்துவோம். புதுச்சேரி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் புதிய ரயில் பாதை விரைந்து அமைக்கப்படும். இந்து மத கோவில்களில் இருந்து, குறிப்பாக தமிழக கோவில்களில் இருந்து அரிய சிலைகளை களவாடி வெளிநாடுகளுக்கு கடத்தி செல்கிறார்கள். ஆகவே பன்னாட்டு குற்றவாளிகளை தடுக்க மத்திய அரசு தனி காவல் படையை உருவாக்க வேண்டும். பெரும்பான்மை
சிறுபான்மை என்று பாகுபாடு இல்லாமல் அனைத்து மதங்களின் வழிபாட்டு தலங்களில் உள்ள விக்கிரகங்கள், மத சின்னங்கள், அருட்செல்வங்கள் பாதுகாத்திட தேவைப்பட்டால் புதிய சட்டத்தை ஏற்றிட மத்திய அரசை திமுக வலியுறுத்தும். திருவண்ணாமலை கோவிலை தொல்துறையிடமிருந்து மீட்டு ஆன்மீக வழிபாட்டுக்கு வழங்கியது போல திருவண்ணாமலை தேர் ஓட சிமெண்ட் சாலை அமைத்து தரப்படும். தேர்தல் அறிக்கையை நாம் தயாரித்து வெளியிட்டப்போ சிறு குறு விவசாயிகளுடைய கடன் என்று வெளியிட்டிருந்தோம். அதில் உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா, அனைத்து வகை விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்திலேயே மாணவர்களுடைய கல்வி கடனை பற்றி நாம் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் நாம் ஆட்சிக்கு வரல, நாம் வெற்றி பெற முடியல. ஆனால் இந்த முறையும் நாம் அதை நினைவுபடுத்தி வெளியிட்டு இருக்கிறோம். மாணவர்களின் கல்வி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உறுதியாக ஏற்படுத்துவோம். அதேபோல் பல உறுதிமொழிகள் இதில் வழங்கப்பட்டிருக்கு. ஆக இந்த உறுதிமொழிகள் எல்லாம் வெறும் தேர்தலுக்காக மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏதோ வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக வெளியிட்டு இருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு. நாம வெளியிட்ட அதே தேதியில அதே நேரத்தில் தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒன்று வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வை ரத்து செய்வோம். நீட் தேர்வு உள்ளே நுழைஞ்சு அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? இப்ப இருக்கக்கூடிய இந்த மாநில ஆட்சி. சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில், ஒத்திவைப்பு தீர்மானத்தில், நேரமில்லா நேரத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து அதன் மீது பேசக்கூடிய விவாதத்தில் எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி எல்லாரும் பேசியிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறோம். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் டாக்டர்களாக வர முடியாது இந்த நீட் தேர்வினால். ஆகவே இதை தடுத்தாக வேண்டும். அனிதா அரியலூரை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அனிதா தற்கொலை செய்து கொண்டு மாண்டார. என்ன நீதி கிடைச்சிருக்கு இது வரைக்கும்? ஆகவே அந்த நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு நீங்க அறிவிக்கிறீங்களா? வெக்கமாக இல்லை. அதை எப்படி நீங்க அறிவிக்க முடியும்? அதற்கான ட்ரைனிங் சென்டர் எல்லாம் திறந்து வச்சிருக்கிறீங்க. நீங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறீங்க, நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் மட்டுமல்ல, அடுத்த வருஷத்துக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற தயார் நிலையில இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆனால் தேர்தல் அறிக்கையில் வாய் கூசாமல், எதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு அதை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த உறுதிமொழிகளை நிச்சயமாக உறுதியாக நாம் காப்பாற்ற போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு அவர் சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. நான் அதைத்தான் சொல்லுகிறேன். தலைவரின் கலைஞருடைய மகனாக நின்று சொல்லுகிறேன். கலைஞர் மட்டுமல்ல, கலைஞரின் மகனும் அதைத்தான் சொல்லுகிறேன். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. செஞ்சிருக்கிற அந்த பிரச்சனைகளை நான் உங்களுக்கு ஒன்று என்று நினைவுபடுத்துகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்தில் இருக்கிறப்போ கலைஞர் உறுதிமொழிகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார், தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று ஒரு அறிவிப்பு. அதற்கு முன்பு 89க்கு முன்பு 1989க்கு முன்பு தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி. அப்போ விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து
மறைந்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. என்ன கோரிக்கை, என்ன போராட்டம், எதற்குன்னு கேட்டீங்கன்னா, மின்சார கட்டணத்தை குறைக்கணும். எவ்வளவு? 1 பைசா. குறைத்தார்களா? மறுக்கப்பட்டுச்சு. 89 கலைஞர் முதலமைச்சராக வருகிறார். வந்த உடனே கோரிக்கை வைக்கல, மனு தரல, ஊர்வலம் வரல. ஆனால் தானாக முன்வந்து சட்டமன்றத்தில் எழுந்து கலைஞர் சொன்னார், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் விவசாய பெருங்குடி மக்களே, மின்சார கட்டணத்தை 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினீங்க. இப்போ திமுக ஆட்சியில் இனிமேல் நீங்கள் மின்சார கட்டணமாக 1 பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை. அறிவித்தாரா? நிறைவேற்றி தந்தாரா? இல்லையா? 2006 தேர்தலை சந்திச்ச நேரத்தில் பல உறுதிமொழிகள். ரேஷன் கார்டு வச்சிருந்தா போதும், அத்தனை பேருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கப்படும். வழங்கப்பட்டுச்சா இல்லையா? கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அறிவிச்சாரா இல்லையா? அறிவிச்சப்ப நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் யோசிச்சோம், முடியுமா அப்படின்னு நினைச்சோம். இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தள்ளுபடி பண்ணா 7000 கோடியை தள்ளுபடி பண்ணணுமே. ஆக இதுல யார் அதிகமாக கடன் வாங்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, திமுக காரங்க அதிகம் இல்லை, அதிமுக காரங்க அதிகம் கடன் வாங்கியிருக்காங்க. 7000 கோடி ஆச்சு. எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி கண எங்கள் உள்ளத்தில் இருந்துச்சு. ஆட்சிக்கு வருகிறார். நேரு விளையாட்டரங்கம் ஸ்டேடியம், நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா. கவர்னர் முதலமைச்சருக்கு பதவியேற்று அடுத்து அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு பதவி பிரமாணம் நடக்குது. பதவி பிரமாண நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு மரபுப்படி என்ன செய்வாங்கன்னா, கவர்னர் போவார், விடைபெறுவார். அதற்கு பிறகு முதலமைச்சரோ அமைச்சர்களோ எழுந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நேராக கோட்டைக்கு தான் போகணும். முதலமைச்சர் கோட்டைக்கு போய் கோட்டை அறையில் முதலமைச்சர் போய் உட்கார்ந்து அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்து அடையாளத்துக்கு அதிகாரிகள் 2-3 கோப்புகளை ஃபைலை கொண்டு வந்து கொடுப்பாங்க, கையெழுத்து போடுவாங்க. அது பத்திரிகையில் செய்தியாக, தொலைக்காட்சியில் செய்தியாக வரும். இதுதான் மரபு. ஆனால் நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டு கவர்னரை அனுப்பிச்சு வச்சுட்டு கோட்டைக்கே போகலை. கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புக்களை, ஃபைலை மேடைக்கு, விழா மேடைக்கு கொண்டு வரவழைச்சு மக்களுக்கு முன்னாலேயே 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து கையெழுத்து போட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். எதுக்காக தான் சொல்றேன்னா, சொன்னதை செஞ்சிருக்கிறார். ஆகவேதான் அவர் வழி நின்று அவரை போல் பணியாற்ற முடியுமா? முடியாது. என்னால் அல்ல, யாராலும் முடியாது. இனி ஒருத்தன் பிறந்து கூட வர முடியாது கலைஞரை போல் பணியாற்ற. ஆனால் அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சியின் காரணமாக, அந்த உழைப்பு 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 என்று என்னை அடிக்கடி பாராட்டி இருக்கிறாரே, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களை எல்லாம் பார்த்து உடன்பிறப்புகளை அழைக்கிற போது ஆரவாரத்தோடு நீங்கள் கிளர்ந்து எழுவீர்களே, அந்த உணர்ச்சியின் ததும்புகளாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நம்பி இன்றைக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் பார்த்து கேட்க விரும்புவது, இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் எப்பொழுதெல்லாம் கழக ஆட்சியில் இருந்திருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரோ, இந்த திருவண்ணாமலைக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது என்பதை பற்றி வேலு அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னாரே, நினைவுபடுத்தி காட்டினாரே. ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டம் இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தை பிரித்து திருவண்ணாமலை தலைநகரமாக கொண்டு தனி மாவட்டமாக, தலைநகரமாக கொண்டு தனி மாவட்டமாக உருவாக்கி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திருவண்ணாமலை நகருக்கு சாத்தூர் அணையிலிருந்து குடிநீரை கொண்டு வந்து தந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இதே திருவண்ணாமலை கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், விவசாயிகள் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று வாழ்விடங்களை எல்லாம் காப்பாற்றி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
திருவண்ணாமலையில அரசு மருத்துவமனை உருவாக காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். செங்கம் பகுதியில விவசாய பண்ணை அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அந்த பணிகளை திட்டங்களை எல்லாம் அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தர வேண்டும். உதயசூரியனுக்கு உங்களுடைய வாக்கினை வழங்கிட வேண்டும். அண்ணாதுரை அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்களின் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன். அத்தனையும் தாண்டி தலைவர் கலைஞருடைய மகனாக நின்று உங்கள் பாத மலர்களை தொட்டு கேட்கிறேன். உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி